நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும். பரம ஏழையாக இருப்பவர் கூட கோடி கோடியாக சம்பாதித்து கோடீஸ்வர யோகம் பெற பங்குனி உத்தர நாளன்று முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கும் பண பிரச்சனை நீங்கி கோடி பணம் உங்களை தேடி வரும். பங்குனி உத்தர திருநாள் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்கள்ல ஒன்னா வந்துட்டு இருக்கு. இந்த பங்குனி உத்தரமானது தமிழ் மாதத்துல கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள். இந்த நாளில் பௌர்ணமியும் இணைந்து வரும். இந்த தினம் பங்குனி உத்தரமா நாம கொண்டாடிட்டு வர்றோம். இந்த நாள்ல பக்தர்கள் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வாங்க. அது மட்டுமல்லாம இந்த பங்குனி உத்தர திருநாள கல்யாண நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பல கோவில்கள்ல பாத்தீங்கன்னா இறை திருமணங்கள், இறைவனுடைய திருமணங்கள் விமர்சையா நடக்கும். இந்த உத்தர நாள்ல சிவபெருமான் பார்வதிக்கு திருமணம் நடந்தேறியதாகவும் முருகப்பெருமான் தெய்வானைய மணந்ததாகவும் சொல்லப்படுது. அதனாலதான் பங்குனி உத்தர நாள் இந்த ரெண்டு தெய்வங்களுக்கும் மிகவும் உகந்த திருமண நாளாகவும் திருமண வைபோக நாளாகவும் கொண்டாடப்பட்டுட்டு வருது. இத்தகைய சிறப்புமிக்க இந்த நாளில் நம்முடைய பணப்பிரச்சனை தீர முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு பொருளை கொடுத்து நாம வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். சிவபெருமான் முருகப்பெருமான் ரெண்டு பேருக்குமே உகந்த நாளா இந்த நாள் சொல்லப்பட்டா கூட பங்குனி மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு உகந்ததா சொல்லப்படுது. உகந்த நட்சத்திரமாகவும் இந்த பங்குனி உத்தர நட்சத்திரம் சொல்லப்படுது. இது ரெண்டும் இணைந்து வருவதனால அந்த நாள்ல பெரும்பாலானோர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதை பழக்கமாகவே வச்சிருக்காங்க. நாமும் நம்முடைய பணப்பிரச்சனை தீர இந்த நாள்ல அவரதா வழிபாடு செய்ய போறோம். எப்படி வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் பங்குனி உத்தரம் மார்ச் 25 திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. அந்த நாளில் காலை நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். ஏன்னா பங்குனி உத்தரத்தன்னைக்கு குலதெய்வ வழிபாடு நமக்கு கோடி புண்ணியத்தை தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மறக்காம இந்த நாளில் குலதெய்வத்தையும் நாம வழிபாடு செய்யணும். குலதெய்வ வழிபாடு பங்குனி உத்தரத்தன்னைக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதையும் பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்குள்ள வந்துருவோம். நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீர்றதுக்காக தான் முருகப்பெருமானு கிட்ட இந்த வழிபாடு நாம செய்ய போறோம். நம்ம எல்லோருடைய வீட்டிலும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருக்கும். வள்ளி தெய்வானையோடு கூடிய படம் இருப்பின் ரொம்பவே நல்லது. இல்லாத பட்சத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை எடுத்துக்கிட்டு அந்த படத்தை நல்லா துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து இல்ல சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால அலங்காரம் பண்ணிக்கிறீங்க. இன்றைய தினம் முருகனுக்கே உகந்த செவ்வரளி மலர்களால மாலை போட்டு நாம வழிபாடு செய்வது மிகவுமே சிறப்பு. செவ்வரளி கிடைச்சா செவ்வரளி மலர்கள் சூட்டுங்க. கிடைக்காத பட்சத்துல வாசனை மிக்க மலர்களை நீங்க சூட்டி வழிபாடு செய்யலாம். அது கூடவே பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் செய்யக்கூடிய நைவேத்தியமும் மிகவும் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. முருக கடவுளுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னா தினை மாவு மிகவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானைக்கான குரத்தி மகள் வள்ளி இந்த தினை மாவைத்தான் கொடுத்ததா சொல்லப்படுது. அதனால இந்த பங்குனி உத்தர தினத்தன்னைக்கு தினை மாவை முருகப்பெருமானுக்கு வைத்து படைக்கிறது மிகவும் உகந்ததா சொல்லப்பட்டிருக்கு. தினை மாவு படைக்கிறப்போ நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தினை மாவை அப்படியே வைக்காம கொஞ்சமா சுத்தமான தேன் வைத்து அந்த தினை மாவை பிசைந்து அதை தேன் வைத்து பிசைந்த மாவா வைக்கலாம். இல்லைன்னா அப்படியே அதை உருண்டையா உருட்டி தினை உருண்டையாகவும் நீங்க வைக்கலாம். அந்த நாள்ல முருகப்பெருமான நீங்க எப்படி வழிபாடு செய்தாலும் இந்த தினை மாவை கொண்டு செய்யக்கூடிய இந்த பிரசாதத்தை வைத்தாலே போதும். முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை முழுவதுமாக தீர்த்து விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாம அந்த தினத்துல முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு கட்டாயமா போங்க. அவருக்கு அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுங்க. அபிஷேக பொருள்கள்ல சந்தனம், பன்னீர், தேன் இதை கொடுப்பதும் நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை தீர்த்து பண வருமானத்தை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கந்த கடவுளை இந்த தினத்துல நாம போய் வழிபாடு செய்யறப்போ பரம ஏழையும்
பணக்காரனாகக்கூடிய யோகத்தை பெற முடியும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிபாட்டு முறை மிக மிக எளிய வழிபாட்டு முறை தான். அதனால நம்பிக்கையோடு செய்து பாருங்க, மிக நல்ல பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சீக்கிரமே கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படும். முருகக்கடவுள் எப்பொழுதுமே உங்களோடு இருப்பார். கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய கந்த கடவுள், கந்தனுடைய அருளை பெற்று அனைவருமே நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.